திருவண்ணாமலையில் கனமழை காரணமாக 2 வீடுகள் மீது பாறை உருண்டு விழுந்த நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பலத்த மழை பெய்து வரும் சூழலில் அங்குள்ள மகாதீப மலையில் மண் சரிவு ஏற்பட்டது. அதன் காரணமாக மலை அடிவார பகுதியான வ.உ.சி. நகரில் பாறை உருண்டு குடியிருப்புகள் மீது விழுந்தது. இதில் 2 வீடுகள் பெரும் சேதமடைந்த நிலையில் அந்த வீடுகளில் இருந்த 7 பேரின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனும் நேரில் ஆய்வு செய்தார். இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தற்போது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். 60 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இடிபாடுகளை அகற்றி உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையாலும் சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதாலும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குப்பம், உச்சிமேடு, ஞானமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்று நீர் புகுந்து குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஆற்றில் வினாடிக்கு 1,70,000 கன அடி நீர் சென்று கொண்டிருப்பதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் சிபி அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிமுக்தா அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் உள்ள மணிமுக்தா அணையிலிருந்து ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் வாரத்தில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் அக்டோபர் 1ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 16,100 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து கல்வராயன் மலையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.